இப்போ நம்ம ப்ளூ டிக் வாங்கி வச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, சரி என்னோட பேஜ் மாதிரி மற்ற பேஜ் போயிட்டு ஏமாந்துடக்கூடாது. ஆனா இதே மாதிரி தான் எல்லா பேஜ்லயும் வந்து கம்ப்ளைண்ட் வருது. பட் ஃபேக் எது, ரியல் எது அப்படின்னு மக்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பொட்டிக் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலாம் வந்து ரொம்ப சிரிச்சு இது பண்றாங்க, படத்துல எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு போட்டு தொடங்கலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்றது வந்து நம்ம ஆரம்பிக்கிறத பொறுத்து தான் மேம். இப்போ வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். டே ஒன்லேயே வந்து நம்ம பெருசா ஆரம்பிக்கணும் க்ரோஸ் கணக்குல ஆகும். பட் நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஆரம்பிக்கிறோம், பர்டிகுலர் சாரி ஒரு 10K 5K வாங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 5 to 10,000 இருந்தா போதும். ஆனா இப்போ நம்ம இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி பண்ணோம்னா இந்த டைம்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-30 பொட்டி கூட கைவிட்டு எண்ண முடியாது, அவ்வளவுதான் இருந்தது. இப்போ இந்த டைம் ஆரம்பிக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பட வேண்டிய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரமோஷன் கொடுக்கறது, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க நீங்க தான் போய் ப்ரமோஷன் கொடுக்கீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு. இப்போ ஒருத்தங்க 50 ஃபாலோவர் வச்சிருக்காங்கன்னா யாருமே அவங்கள நம்பி வாங்க மாட்டோம். இப்போ ஓரளவு ஃபாலோவர் இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட ப்ராடக்ட் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது யோசிக்க மாட்டான். இவங்ககிட்ட இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கப்போ நல்லா இருக்கும் நம்ம போய்